ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்தும் சங்கீதம் 145 ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் பல மைல்கள் பிரயாணப்பட்டு எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு கூட அவர் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, தொழுகையை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று. அவள் சொன்னால், நீங்கள் எருசலேமிலே வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஏனென்றால் இதை முன்பே தீர்க்க தரிசனமாக மோசையின் மூலமாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறது போல கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்றால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அன்பானவர்களே, நாம் தொழுது கொள்ளுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். தொழுது கொள்ளுதலில் பல நிலைகள் உண்டு. அதை பற்றி இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தொழுது கொள்ளுதல் என்பது பரலோகத்தினுடைய காட்சியை பார்ப்பீர்கள் என்றால், ஜீவன்கள், மூப்பர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சிங்காசனங்களை விட்டு எழுந்து அவர்கள் முழங்கால் படியிட்டு அதற்கு பின்பு முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது பணிவோடு அவருக்கு முன்பாக நம்மை சமர்ப்பிப்பதாகும். இன்றைக்கு தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தை அதிகமாக நம்முடைய வேதாகமத்திலிருந்து நாம் எடுத்து பேசுவதில்லை. ஆராதனை என்று நாம் பேசுகிறோம். ஆராதனை போகிறோம், ஆராதிக்க வருகிறீர்களா, ஆராதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் என்று சொல்லும் பொழுது நம்மை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தி அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை உணரத்தான் நமக்குள்ளே தாழ்மையும் பணிவும் வரும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் சரி, மூப்பர்களும் சரி, ஜீவன்களும் சரி, அவரை நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். அவர் எவ்வளவு மாட்சிமை உள்ளவர், எவ்வளவு பிரகாசம் உள்ளவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்றெல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்கிறபடியால் அவருக்கு முன்பாக பயத்தோடு, நடுக்கத்தோடு, பாசத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நாம் ஆராதிக்கும்போது இப்படிப்பட்ட தொழுகைகள் நமக்கு தேவை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வசதிப்படி உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். உடல்நிலை சரியில்லாவிட்டால் தவறு அல்ல. ஆனால் ஒரு மேனேஜருக்கு முன்பாக உட்காரும் பொழுது கூட சேரில் பின்பாக சாய்ந்து கொண்டு உட்கார மாட்டோம். கொஞ்சம் அப்படி பணிவாக முன்பாக வந்து அமருவோம். அந்த நாம் சந்திக்கிற நபருடைய மதிப்பு அதிகமாக அந்த நாற்காலியினுடைய முனையில் வந்து உட்காருவோம், அந்த நுனியில் வந்து உட்காருவோம். அவ்வளோ பயபக்தியை காட்டுவோம். சில இடங்களில் உட்கார மாட்டோம், எழுந்து நிற்போம். சிலர் கை கட்டி கொள்வார்கள். இதெல்லாம் தனக்கு முன்பாக இருக்கிறவர்களை மதிப்பதற்கு இவர்கள் வெளிப்பிரகாரமாய் காட்டுகிற அடையாளங்கள். எவ்வளவு தூரம் அவர்களிடத்தில் பயபக்தியாக இருக்கிறார்கள் என்பதை செய்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள். அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நாம் வருகிறோம். அகில உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, நீண்ட ஆயுசுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அந்த தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளும்போது நமக்குள் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, தெய்வ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். தெய்வ பயம் என்றால் தவறு செய்தவன் போலீஸ்காரர்களை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல. தன் மேல் அதிகாரியை பார்க்கும் பொழுது மரியாதை கலந்த பயம் வருகிறதே, அதை போல முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் தொழுகையின், உண்மையான தொழுகையின் ஆரம்பம். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது அல்லது தொழுது கொள்ள வரும்பொழுது அவருடைய மாட்சிமையை நினைத்து பாருங்கள், அவருடைய மகிமையை நினைத்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? ஆண்டவரே, நீர் படைத்த எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறேன். சூரியன், சந்திரன், அண்ட சராசரங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறார். ஆம், தொழுகையில் 2 காரியங்கள் நடைபெறும். நாம் எவ்வளவு அபாத்திரர் என்பதை உணர்வோம், கர்த்தர் எவ்வளவு பாத்திரர் என்பதை உணர்வோம். நாம் எவ்வளவு தாழ்மையானவர்கள் என்பதை உணர்வோம், தேவன் எவ்வளவு உயர்வானவர் என்பதை உணர்வோம். தேவனை யோசிக்க யோசிக்க, தேவனுடைய உண்மை தன்மையை அறிய அறியத்தான் நமக்குள்ளே தாழ்மை வரும். உதாரணமாக, ரோட்டிலே ஒருவரை பார்க்கிறோம். அவர் யார் என்றே தெரியாமல் அவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக எல்லாரோடு பேசுவது போல நின்று பேசி கொண்டிருக்கிறோம், ஸ்டைலாக நின்று கொண்டு. திடீரென்று அவர் சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியாமலே நின்று பேசுகிறீங்களே அப்படிங்கும் போல நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உணர்வு வரும். ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பாரோ அப்படியோ என்றெல்லாம் சொல்லி கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு அடக்கம் வர ஆரம்பிக்கும். அவருக்கு மரியாதை செலுத்துவது போல நம்முடைய உடல் அமைப்புகளை மாற்றிக்கொள்வோம். ஆனால் நேரமாக ஆக அவர்தான் அந்த நாட்டினுடைய அதிபர் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் அவ்வளோதான். எவ்வளவு பணிவு நமக்குள் வரும், எவ்வளவு பரவசம் வரும், எவ்வளவு ஒரு பயபக்தி வரும். இதை போல தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது அவர் இன்னார் என்பதை அறிய 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 அறியத்தான் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி நாம் ஆராதிப்போம். இன்றைக்கு இந்த சந்ததி அல்லது இந்த நவ நாகரிக உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆராதிக்கிறதை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது, அழுகை வருகிறது. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சேரில் ஹாயாக அமர்ந்து கொண்டு அவர்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு துதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? மேடையில் இருக்கிற பாஸ்டரை பார்த்து அவங்க ஏதோ அவர் சொல்கிறத நம்ம சொல்கிறோங்கிற மாதிரி அவர்களுடைய ஆட்டிடியூட் இருக்குது. அவர்களுக்குள்ளே என்ன உணர்வு வரல? சர்வ மகத்துவமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அவரை யோசிக்கலை. அவரை யோசிச்சிருந்தால் நம்முடைய பாடி லாங்குவேஜே மாறும். நம்முடைய உடல் அதற்கேற்றபடி வளைந்து கொடுக்கும். தாவீது அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தான். தூதனை பார்த்தபோதே யோவான் முகம் குப்புற விழுந்தான். அப்பொழுது தூதன் சொல்கிறான், எழுந்திரு, உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான் என்று சொல்லி. அப்போ ஒரு தூதனை பார்க்கும்போதே அவனுக்கு முன்னாடி காலில் விழணுங்கிறது போல ஒரு உணர்வு வருமானால் சர்வ மகத்துவம் உள்ளது. தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்போது நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் வரட்டும். 2வது, பணிவு. நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? கால் மேலே கால் போட்டு ஆராதிக்கிறோமா? இல்லை சிலர் உட்காந்துக்கிட்டு ஆராதிப்பாங்க. உட்காந்து ஆராதிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை கொஞ்சம் திருத்தி கொள்ளலாம். வயது இருக்கிறது, வயதுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் ஆராதிக்கிற நிலை மாறும். ஸோ சில சின்ன பிள்ளைங்க கூட அவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. சில நேரங்களில் என்னுடைய உடல் அசதியாக இருக்கும் பொழுது, சரீரம் சோர்வாக இருக்கும் பொழுது நான் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டே ஆண்டவரை துதித்து ஆராதிப்பேன். தேவ பிரசன்னத்துக்குள் நுழைய பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிற அந்த அனுபவம் இருக்கிறதே, பிரகாரத்தில் நுழையும் போது நான் உட்கார்ந்திருப்பேன். ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக உள்ளே நுழைய அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர
கட்டிலில் இருந்து இறங்கி முழங்கால் படியிடுவேன். சில நேரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்த அனுபவத்தை நான் அடையும் போது, அவருடைய முழுமையான பிரசன்னத்தை உணரும் பொழுது, அவருடைய மகிமை என்னை மூடும்போது, என்னையும் அறியாமல் முகம் குப்புற விழுந்து விடுவேன். ஆம், இதை சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்வதை நான் உணர்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பயங்கரமானவர். தொழுது கொள்ளுகிறதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்படி தொழுது கொள்ளுகிறீர்கள்? தொழுது கொள்ளும்போது அவர் சமீபமாய் வருகிறாராம். சில நேரத்தில் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம தான் கண்ணில் பார்க்கலையேங்கிற ஒரு அசட்டு தன்மையில் தான் நம்ம இஷ்டப்படி ஆராதிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோமோ நமக்கு பக்கத்தில் வந்துடுறார். அன்பானவர்களே, இனி நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பாருங்கள். என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், என் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்க வேண்டும். சில நேரம் இதை பார்க்கிற மற்றவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்காய் சொல்லுகிறேன். நானும் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். சில நேரம் நான் முன்பு செய்து வந்த வழிபாட்டின்படி கோயில்களுக்கு போகும் பொழுது ரோட்டில் நின்று வெட்கப்படாமல் நாங்கள் தெய்வம் என்று நினைத்து ஆராதித்த காரியங்களை அதற்கு முன்பாக ரோட்டிலே நின்று தோப்பு கரணம் போடுவோம். வெட்கப்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு உள்ள விசுவாசிகள் முழங்கால் படியிட வெட்கப்படுகிறார்கள். நாகரிகம் வளர்ந்திருக்கலாம், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கலாம். தேவன் மாறாதவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர். அவருக்கு முன்பாக வரும் பொழுது நம்மை தாழ்த்துவோம். முதலாவது தெய்வ பயம் இருக்க வேண்டும், ரெண்டாவது பணிவு இருக்க வேண்டும், மூன்றாவதாக பாசம் இருக்க வேண்டும். நம்முடைய அப்பாட்ட தான் வர்றோம், ஆனால் அப்பா எவ்வளோ பெரியவர் யோசித்து பாருங்கள். பாசத்தோடு ஆராதிக்க வேண்டும். பயந்து பயந்து ஆராதிப்பதல்ல, தெய்வ பயத்தோடு ஆராதிப்பது, பணிவோடு ஆராதிப்பது, பாசத்தோடு ஆராதிப்பது. அவர் சமீபம் வந்துட்டார்னாலே ஆசீர்வாதம் தான். ரெண்டாவது, சங்கீதம் 145:18 வாசித்தபடி, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது அவரை கூப்பிடுறீங்க இல்லையா, அது உண்மையாக கூப்பிடுறதா இருக்கணும். நான் இந்த அனுபவத்தை எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், அல்லது எப்படி நான் அனுபவித்தேன் என்றால், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை உதவிக்கு கூப்பிடுவேன். டயர்டாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு பலன் கொடுங்கப்பா அப்படிம்பேன். சோர்ந்து போகும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கேட்பேன். பயம் வரும் பொழுது, ஆண்டவரே என்னை தைரியப்படுத்துங்க. நான் ஜெபிக்கும் போது அல்ல, நான் கூப்பிடும்போது. என் வாழ்க்கையிலே நான் கடந்து போகிற ஒவ்வொரு அனுபவத்திலும் அவருடைய உதவி எனக்கு தேவை என்பதை உணர்ந்து அவரை நான் கூப்பிடுவேன். கண்ணை மூடிட்டு எங்கேயோ இருக்கிற தெய்வத்தை, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி அல்ல, என் அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நான் அவரை கூப்பிடுவேன். ஒரு அறைக்குள் அமர்ந்திருக்கிற தாய் தனக்கு உதவி செய்யும்படி பக்கத்து அறையில் இருக்கிற மகளை கூப்பிடும்போது அவள் செவியில் கேட்கிற அளவிற்கு சத்தத்தை பயன்படுத்துவார்கள். கூப்பிடும்போது மகள் பக்கத்தில் வந்து விடுவாள். ஆண்டவரும் அப்படித்தான், ரொம்ப தூரத்தில் இல்லை. நாம் உண்மையாய் கூப்பிட்டால் அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் தேவனை கூப்பிட்டு பழகுங்கள். நான் உங்கள் ஜெப வாழ்க்கையை பற்றி பேசவில்லை, தேவனை கூப்பிடுவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு தெருவில் நடந்து போகும் பொழுது பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் இயேசுவை கூப்பிட்டான். ஏன் தெரியுமா? அவர் போகிறார் என்கிற உண்மையை உணர்ந்தான். அவனால் பார்க்க முடியவில்லை, விசாரித்தான். இயேசு போகிறார் என்ற உடனே கூப்பிட்டான். ஏன் தெரியுமா? நான் கூப்பிடுவது அவர் காதில் கேட்கும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. நாம் ஜெபிக்கும்போது நாம் கூப்பிடுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு இருக்குமானால் அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். உண்மையாய் கூப்பிடுங்க. கடமைக்காய் கூப்பிடுதலும் உண்டு, வேறு வழியில்லாமல் கூப்பிடுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாக யாரெல்லாம் என்னை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று பவுல் சொல்கிறார்.
கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் தான் இருக்கார். எனவே தேவ பிள்ளைகளே, கால் கெடுக்க நடந்து போய் இயேசுநாதரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஏசாயா சொல்லுகிறார். இதோ இங்கே தான்ப்பா இருக்கேன், அதான் அவர் சொல்கிறது. எனவே இனி நீங்கள் தேவனோடு பேசுகிற அனுபவத்துக்கு வாருங்கள். ஜெபிக்கிற அனுபவத்திலிருந்து மாறி பேசுகிற அனுபவத்துக்கு. எப்படி தெரியுமா பேசுகிறது? பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லட்டா? பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ டிவியில் பார்க்குறீங்க, சின்ன பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே இதை பாருங்கப்பா, எவ்வளோ அநியாயம் நடக்குது பாருங்க ஆண்டவரே. இதுதான் கூப்பிடுறது. சில நேரங்களில் இயற்கையினுடைய பேரில் அழிவினாலே வாழை மரங்கள் சாய்ந்து போய் விவசாயிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார்கள். என்னுடைய வாழ்வாதாரமே போய்விட்டது என்று உடனே ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், பாருங்கப்பா இந்த விவசாயி என்ன பண்ணுவார் பாவம், இந்த வருஷம் அவருடைய செலவுக்கு என்ன பண்ணுவார், போட்ட முதலெல்லாம் போயிடுச்சு சொல்லுங்கள், கூப்பிட்டு சொல்லுங்கள். சில பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிடுச்சுன்னா, இப்போ பாரு நான் அம்மாட்ட சொல்கிறேன் பாருன்ட்டு, அம்மா இவன் செய்கிறத பாருங்கம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க. நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்வது தான் கூப்பிடுவது. அப்போ அந்த உண்மையாக உள்ளத்திலிருந்து வரும். நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, உள்ளத்திலிருந்து வருகிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்காமல் போவதே கிடையாது. உதட்டளவில் வருகிற ஜெபம் அல்ல, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஜெபம். அந்த ஜெபத்தை பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய அருகிலே நாங்கள் வருகிறோம். பயத்தோடு பக்தியோடு பணிவோடு பாசத்தோடு வருகிறோம். நீர் எங்கள் அருகில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர் ஐயா. கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறீர். நாங்கள் உண்மையாய் கூப்பிட்டு தெய்வத்தை எப்பொழுதுமே அருகிலே பார்க்க உதவிச்சு. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களுக்குள் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.